இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? இந்த சவுண்ட் எதனால வருது அப்படின்னா, அந்த முள்ளு அதில் கோடு போட்டோம், அந்த கேசட்ல கோடு போட்டு வச்சு அப்படின்னா அது எடுக்காது. அதே மெத்தட் தான் இதுவும். லேப்டாப் யூஸ் பண்ணுற நிறைய பேர் பண்ணுற ஒரு சிம்பிளான தவறு என்னன்னா, லேப்டாப்பை வந்து இடம் மாற்றும் போது செய்கிற தவறு தான். இப்போ நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஒரு டேபிளில், சேக்கிங் இல்லாத டேபிளில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பொசிஷனில் வந்து சேக்கிங் இல்லாமல் தான் யூஸ் பண்ணணும். இந்த சேக்கிங் எதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. லேப்டாப்பை வந்து டிவிலெலாம் பார்த்துருப்போம், படங்களில் பார்த்துருப்போம், அப்படியே எடுத்துக்கிட்டு ரன்னிங்கில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ ஏன் அது ஃபால்ட் ஆகலை அப்படின்னா, லேப்டாப்பில் 2 வெரைட்டி இருக்குது. அது ரீசெண்ட்லியாக வந்து எஸ்எஸ்டி கார்டு உடைய லேப்டாப். நீங்கள் ஓல்டு மாடல் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த லேப்டாப்போட ஒன் சைடு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து ஒரு ஃபேன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேனுக்கு பேர் எக்ஸாஸ்ட் ஃபேன். இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுன்னா, உள்ளே இருக்க சிபியூவில் இருக்க ஹீட்டை ரிலீஸ் பண்ணி பைப் மூலமாக இங்கே கொண்டு வரும். இங்கே கொண்டு வரும்போது அந்த ஃபேன் வெளியில் தள்ளும் போது அந்த காற்று வெளியில் வரும். இதுதான் மேட்ரு. இந்த லேப்டாப்பை நீங்கள் தரையில் வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க 4 ரப்பர் இருக்கும். இந்த ரப்பர் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்கோம் அடியில். ஸோ அது வழியாக காற்றை இழுத்து வெளியில் தள்ளும். இதுதான் மேட்ரு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேப்டாப்பை தரையில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சோஃபா செட்டு, மெத்தை இந்த மாதிரி இடத்துல வைப்பாங்க. ஸோ அதில் இருக்க ரஸ்ட்டு, டஸ்ட்டு, மணல் மாதிரியான தூசிகள் என்ன பண்ணணும்னா உள்ளே போய் அந்த ஃபேனோட மொத்த இடத்தையும் அடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஓடாத பட்சத்துலையும் இந்த லேப்டாப் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொன்று, லேப்டாப்பை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? இந்த சவுண்ட் எதனால வருது அப்படின்னா, லேப்டாப்பை ஒரு இடத்துல வைக்காமல் இடத்த மாதிரி யூஸ் பண்ணுறது, தொடையில் வச்சு யூஸ் பண்ணுறது, இல்லை ஆட்டோலையோ இல்லை கார்லேயோ போகும்போது ரன்னிங்கில் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது ஸ்பீட் பிரேக்கர்லேயோ ஒரு கல்லுலேயோ ஏறி இறங்கும் போது இதுக்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க், இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே ஒரு டிரைவரு, அதுக்கு போய் ஒரு மோட்டார் இருக்கும். இந்த மோட்டர் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய ஹாலோ ரேடியோ ஓடும் பார்த்தீங்கன்னா, பெரிய டிஸ்க் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த டிஸ்க் ஓடும். அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் வீல் மூலமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இது ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும்போதோ இல்லை ரன்னிங்கில் இல்லாதப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ ஒரு இடத்துலையோ டம்முன்னு அடிக்குது, தட்டிடுச்சு அப்படின்னா அந்த முள்ளு அதில் கோடு போட்டோம், அந்த கேசட்டில் கோடு போட்டுருச்சு அப்படின்னா அது எடுக்காது. அதே மெத்தட் தான் இதுவும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்கை வந்து நீங்கள் மாற்றணும், உள்ள இருக்க ப்ரோக்ராமையும் நீங்கள் எடுக்க முடியாது. எஸ்எஸ்டி கார்டில் இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எஸ்எஸ்டி கார்டுன்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ ரன்னிங்கில் யூஸ் பண்ணீங்கனாலும் மொபைல் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். க்ளோஸ் பண்ணதும் ஆஃப் ஆயிரும், ஓப்பன் பண்ணதும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்எஸ்டி கார்டோட பெனிஃபிட் அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகலை, இதே மெத்தடில் தான் நிற்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, இது என்ன சொல்லிடுச்சு, ஹார்ட் டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் டிஸ்கை நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆயிரும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ண முடியும், சரவுண்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியும் கிடையாது. இந்த சவுண்ட் கேட்குது பாருங்க. இந்த சவுண்ட் கேட்குதுன்னா ஹார்ட் டிஸ்கில் எரர். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை கழட்டிட்டு நம்ம இதுக்கு பதிலாக எஸ்எஸ்டி போடணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரியான ஒரு ஹார்ட் டிஸ்க் போடணும். மேக்ஸிமம் தரையில் வச்சு யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அதோட கேப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு, இவ்வளோ தான் இருக்கும். இந்த இடத்தையும் நீங்கள் சோஃபா செட்டை வச்சு மறைச்சிட்டிங்கனாலுமே இந்த சூடு வெளியேற பட்சத்தில், சூடு உள்ளே நின்றுச்சு அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஃபால்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இப்போ இதை கழட்டி இதில் இருக்க ஹார்ட் டிஸ்க் நம்ம வெளியே எடுத்து வேறு ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இருக்க ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா லக்கு. இப்படி வரலன்னா நியூ ஹார்ட் டிஸ்க்கு, நியூ சாஃப்ட்வேர் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ண, உள்ளே இருக்க ப்ரோக்ராம் எடுக்க முடியாது. இதுதான் இதனுடைய விஷயம். லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கோங்க. லேப்டாப் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும்னா புதுசு எடுக்கும்போது எஸ்எஸ்டி எடுங்க. அப்படி இல்லை நார்மல் லேப்டாப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க.